ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பரங்கிக்காய் மொச்சக்கொட்டை பொரியல். வாங்க எப்படின்னு போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு முக்கியமான ஐட்டம் என்னென்னா பச்சை மொச்சக்கொட்டைங்க. இது பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி காலத்தில் இந்த மாதிரி தான் போட்டு செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரிய வெங்காயம் 1, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கடுகு 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது பார்த்திங்கன்னா வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். அது 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இது வெங்காயம் போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 வதக்குறேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் பூசணிக்காய் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு வதக்கியாச்சு. மஞ்சள் பொடி போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன், கல் உப்பு. இது பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து தாங்க விடணும், ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. அந்த வேக வச்சு அந்த மொச்சக்கொட்டையை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நான் கொஞ்சம் தெளித்தது தான் அதிலே வெந்துருச்சு. இது தண்ணி ஊற்றக்கூடாதுலாம், ரொம்ப தண்ணி அதுலேருந்தே விடும். அதனால் தண்ணி பார்த்து தெளிச்சுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பொடி போடுறேன். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க. இனிப்பு பிடிக்காதுன்னா போடாமல் கூட விட்டுடலாம். ஆனால் இது போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் போடுறேன். மல்லி இலை போட்டேன். அவ்வளோதாங்க, ரெடி நம்ம பரங்கிக்காய் மொச்சக்கொட்டை பொரியல். பாருங்கள், நம்ம செஞ்ச பரங்கிக்காய் மொச்சக்கொட்டை பொரியல் ரெடிங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.